இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? என்னது? என்ன சமைக்க போறோம்னு தெரியுமா? என்னது? என்னது தெரியுமா? என்னது? ஏன்னா நிதாவு சொல்லுவான். சிக்கி உனக்கு என்ன வேணும்? பிஸ்கெட் வேணுமா? ரொம்ப நாளா எங்க கிட்ட கேட்டாங்க பிஸ்கெட் வேணும்ட்டு. இப்போ நம்ம பிஸ்கெட் தான் செய்ய போறோம். ஓகே, சார்ஜ் போலாமா? போலாம். ஹாய் गाइस, வெல்கம் டு ஐ அம் சுப்பு அபிஷியல். காமி நானே சாப்பிடுறேன். என்ன சந்தே போற சாப்பிடு, செம்மையா இருக்கும். என்ன பண்ணி வச்சிரானே தெரியல गाइस, புகையுது गाइस. சே என்ன வந்து காப்பி அடிக்கிறியா டேய்? தோத்துறேன்னு சொல்லிட்டு பேத்துறா போ. இது எப்படி எனக்கு ஆகும்? ஆவாது. நீ என்ன இப்படி போட்டு கிண்ணினுக்குற? ஏய் சீக்கிரம்டா. முடிஞ்சிச்சு ஒரு 2 மினிட்ஸ். ஏய் ஓகே, ஸோ குக்கீஸ் தான் செய்ய போறோம் நம்ம. ஓகே, ஸோ நிறவுக்காக 2 பேரும் குக்கீஸ் சேலஞ்ச் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஓகே ஓகேவா? நீ என்ன குக்கீஸ் பண்ண போற? நான் வந்து சாக்லேட் குக்கீஸ். நானும் தான் பண்ண போறேன். ஓகே ஓகே, ஸோ நீங்களும் வீட்லயே ட்ரை பண்ணலாம், அடுப்புலயே பண்ணலாம். பட் நம்ம இப்போ பண்ண போது ஓவன்ல 2 நேரம் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? தனித்தனியா? ஆமா, நீ தனியா பண்ண போற, நான் தனியா பண்ண போறேன். தனித்தனியா பண்ண போறேன். அது சரி, பக்கத்து தான். ஆமா ஆமா, அப்படியே காப்பி அடிக்கிறது தானே கேக்குறேன். வா 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 எடுத்துட்டு வா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர். நான் வந்து பவுடர் சுகர் 1 டேபிள் ஸ்பூன். நான் சால்டட் பட்டர் 100 கிராம் வச்சிருக்கேன். 100 கிராம் பாக்கெட் வரும். நீ போட்டு கூட என்னத்த? நீ பவுடர் சுகர் நான் இது யூஸ் பண்ண போறேன். அது இது தானே. நான் வந்து பட்டர், அவன் சால்ட்டட் எடுத்துருக்கான். எனக்கு வெறும் பட்டர்னு போட்டுருந்தாங்க. அதனால நான் சரி ஏன் பிஸ்கெட் ஏன் சால்ட்டில் இருக்க போகுது அப்படின்ட்டு. சால்ட் இருக்கும்டா. சால்ட் பிஸ்கெட் இருக்கும். நம்ம இப்போ ஸ்வீட் தானே செய்ய போகிறோம். அதில் கூட சால்ட் போடுவாங்க. இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? பரவாயில்ல விடு, நான் அன்ஸ்வீட் அன்சால்ட்டட் எடுத்துருக்கேன். ஓகே, இது என்ன போட்டு தரியா இப்படி? அதான் ஒரே நிமிஷம், விஸ்க் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃப்ளஃபி ஆகணும். ஓகே, அந்த பட்டர் வந்து இந்த விஸ்கில் வந்து அதே தானே எனக்கும். நீ பட்டர் உருக வச்சு எடுத்துக்கிற, அப்போ எப்படி ஃப்ளஃபி ஆகும்? அந்த ஃப்ளஃபியாக ஆகிடும். டெம்பரேச்சர்னாங்க இப்படி இருக்கக்கூடாதோ அப்போ. ஏய் சீக்கிரம்டா. முடிஞ்சிச்சு ஒரு 2 மினிட்ஸ். ஏய் உன்னை இருடா நிக்கிட்டே, உன் மண்டையை உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கிறேன்டா. போ. அதான் என்ன இந்த இப்போ என் டிஷ் நாஸ்தி பண்றது. அப்புறம் நீ டேபிள் ஸ்பூனை போய் நீ எடுத்துணும். அதெல்லாம் கிடையாது. நார்த் வந்து போய் எடுத்துரும். போட்டு குடுறா. இரண்டா ஒரு நிமிஷம். இவ்வளவு நாண்டா ஆக்குவ? எனக்கு அத்த வேலை இருக்குல்ல. நானே இப்ப எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பட்டர் போட சொன்னாங்க. Guys, சரி இவன் கஷ்டப்படுவான்றதுக்காக பட்டர் இப்படி ஃப்ளஃபியா இருக்கணும். இப்போ வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போட போறோம். ஆனா நான் விட்டு தான் மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். உனக்காக நான் அட் டைம் போடுறேன். என்ன பண்றது? அலூரிய இந்த பவுடர் சுகரை நான் அரைச்சு வச்சது எனக்கு தேவைன்ட்டு. நக்கலா இப்படி தூக்கி போடாது. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். புரியுதா காய்ஸ்? நம்ம அப்புறம் இந்த பட்டர் 2 ஸ்பூன் நல்லா விஸ்க வச்சு நல்லா இப்படி அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கணும் காய்ஸ். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி அப்படி கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரணும்னா அது கொஞ்சம் மெல்ட் பண்ணாமல் போட்டுக்கணும் போல். நான் மெல்ட் வேறு பண்ணேன் இதுக்கு. இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊற்ற போகிறோம் லைட்டா. எனக்கு புரியல காய்ஸ். எனக்கு இல்லை, நான் பார்த்த வீடியோவில் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்னு போட்டுருந்தாங்க. ஓகே, ரூம் டெம்பரேச்சர் போட்டிருந்தாங்களா? நீ என்ன பண்ண? நான் ஃப்ரிட்ஜில் இருக்கு, கூலிங்காக இருக்குது. அது எப்படி ரூம் டெம்பரேச்சர் வரும்? சேம் டெம்பரேச்சர் நீ எடுத்து வெளில வச்சாதான் ரூம் டெம்பரேச்சர். ஏழு அதுதான் நான் என்ன பண்ணேன், உருக்கிட்டு ரூம்ல வச்சுனா ரூம் டெம்பரேச்சர் வந்துச்சு. இப்போ அது வந்து நாம வாங்கும்போது பட்டர் எப்படி இருந்துச்சா? அது ஃப்ரீஸா இருந்ததுல, அது சில்லுன்னு இருக்குவே ஃப்ரீஸா இருக்கு. இது எப்படி எனக்கு அப்படி ஆகும்? ஆவாது. நீ என்ன இப்படி போட்டு கிண்ணினுக்குற? ஆவாது போ. ஓகே காய்ஸ், இதுமே ஆகும். இதை எடுத்து இப்படி ஓரமா வச்சுட்டு பட்டர் எடுத்துருவோம். தோத்துறேன்னு சொல்லிட்டு பேத்துருவா போ. நான் அந்த பட்டர் வர வரையும் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். புடிங்கிருப்ப போட. சரி பண்ணு, அப்படியே பண்ணு, வந்துனே இருக்கும். பக்கத்து பதில் பண்ணாலே இப்படி தான் காய்ஸ் காப்பேஷன் இருப்பான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சொன்னோன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. இன்னொரு 3 மினிட்ஸ் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா. ஸோ இப்படி இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து மைதா மாவுலாம் போட போகிறோம். ஓகே, எடுத்துகிட்டு வந்துடலாமா? என்ன அரிசே ஊதிட்டாங்களா சங்கு? காய்ஸ் இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் உனக்கு எப்போவுமே கடைசியில் சக்ஸஸ் ஆகிடுது. நான் அதை பேச அன்ஃபார்ச்சுனேட்லி பட்டர் இல்லை வீட்டில். பொறுப்பாக எல்லா பட்டரையும் உருக்கிட்டேன். எல்லா பட்டரும் உருக்கு. எவ்வளோக்கு உருக்குண்ணா? எத்தனை பாக்கெட்டு? ஒரு பாக்கெட் தான்டா. 2 ஸ்பூன் தான் தேவை எனக்கு. எல்லாத்தையும் உருக்கி தொலைச்சிட்டேன். ஓகே பரவாயில்ல காய்ஸ், இதை வச்சு ஜெயிச்சு காட்டுறோம். ஐயோ ஐயோ,
ஏய் என்னடா அரிசி ஒரு அதை மொல்லு பண்ணி க்ளீன் பண்ணி வந்துட்டான் அதுக்குள்ள. கைஸ் 1/4 கப் மைதா. கைஸ் நம்ம 1 கப் மைதா 1/4 கப் தான் நான் போடுறேன். நம்ம கம்மியாக தான் பண்ண போகிறோம். நம்ம ரிசல்ட்டும் தெரிஞ்சிச்சு. கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. நான் டக்குன்னு போட்டுனுங்கிற இன்னுமே என்ன வச்சிங்கவா இருக்குது. அவ்வளோதான் கைஸ், பிஸ்கெட்டே அவ்வளோதான் கைஸ். நம்ம என்ன பண்ண போறோம்னா கைஸ் இதெல்லாம் வந்து இதில் வடிகட்டியில் போடணும். நமக்கு அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. ஓகே 1 கப் மைதா நான் தூரம் என்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நீ உள்ளே சென்று நேசித்தால் அக்கடலும் முந்தன் தோளந்தான். கைஸ் ஆக்சுவலாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நமக்கு. 1/4 கப் கோகோ பவுடர். ஐயோ கம்மி. காலா? ஓ கப்பா. 1/4 கப் கோகோ பவுடர் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அங்கே இதை போட்டு இப்போ நம்ம ஜலிச்சு கண்டி தான். என்னடா முடிச்சடா சாக்லேட்டு? இங்கே ட்ரேங்க என்ன வைக்க போறிய அடுப்புல? அவ்வளோதான். அவனை சரி ஓகே ட்ரீட் மட்டும் பண்ணணும், அது மட்டும் பண்ண. ஐயோ அதை கூட பிடிச்சிட்டாங்க நான். ஏய் தெரியும்டா. ஓ கடவுளே நீ எதுக்குடா இருக்க சுபோ. கைது நல்லா ஜலிச்சிக்கணும். இரு செலவடி இன்னும் முடியும். டேஸ்ட் பார்க்குறியா? இல்ல நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? பார்க்க நல்லா இருந்தா டேஸ்ட் பார்க்குறியா ஒன்று. கைஸ் நம்ம வந்து 180ல வச்சு சும்மா ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம். நம்மளா பார்த்து வைக்கிறது தான் கைஸ். அவனை ப்ரீ ஹீட் பண்ணுறாங்க கைஸ் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நம்ம ஜலிச்சாச்சு. செம்ம சாஃப்டாக இருக்காங்க கைஸ், ஃப்ளஃபியாக வரும்போது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாகுபலி பிஸ்கெட் செஞ்சுறேன். ஓகே எப்படி ஒரே இதில் வச்சிடலாமா தனித்தனியாவா? தனித்தனியாக அப்புறம் ஏன் டிஷ் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா உனக்கு எவ்வளோ நேரம்? எனக்கு 15 மினிட்ஸ். 15ஆ? உனக்கு எனக்கு 2-3 நிமிஷம் தான். என்னடா சொல்ற? 2-3 நிமிஷத்துல ஒரு குக்கி செஞ்சிருவியாடா? சரிடா ஓப்பன் சேலஞ்சரா. 2-3 நிமிஷத்துல நீ செஞ்சு எடுத்துரு. எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்க. ஓகே இப்போ நம்ம கை போட்டு பசைகிற டைம் வந்துச்சு. இன்னும் வருமா? இது பால் ஊற்றணும் நான். ஐயோ திரும்பி அதை காமெடி போடணுமா நீ? என்னடா இது எல்லா டிஷ்ஷும் பால் ஊற்றிடுவ. ஒரு டிஷ்ஷில் பால் ஊற்றாம ஜெயிச்சிடுவேன். நான் பால் ஊற்றாமலே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான்டா இருக்கு. பால் ஊற்றணுமான்னு யோசிக்கிறேன். டேஸ்ட் மட்டும் பாரு ப்ளீஸ். நான் சாப்பிட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் ப்ளீஸ் எனக்காகடா. நான் பார்க்க மாட்டேன். வேணா பாரு இல்லை தோத்து போடா. சாக்கோ சிப்ஸ். சாக்கோ சிப்ஸ் மாந்தே போய். ஏய் அடிவான் வேணான்ட்ட நீ போயிடு. சும்மா சொன்ன லாஸ்ட் டைம் தான் எனக்கு தேவை. வெறுப்பேத்தினுற கேட்டேன் வேணான்ட்டான். அது வந்து இதுக்காக ஆர்டர் பண்ணுமான்னு வேணான்னு. நான் எனக்கு பண்ண போறேன்னா உனக்கு வேணுமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு வேணாம். சீட்டங்க அங்கே இருக்கு இப்போ நின்ன இடத்துலேருந்தே எல்லாம் கிடைக்குமா? எப்படி கச்சுதா? சரி என்ன பண்ணலாம்? சூப்பர் சூப்பர் வேற லெவல் ராடிஷ். இது எப்படி எடுக்கணும்? ரோலை கட் பண்றா. எப்படிடா ப்ளீஸ்டா. கையெல்லாம் இதுவா என் இருக்கு. கையும் தான்டா. நான்லாம் கிளாஸ் போயிட்டாடா வந்தேன். அது அப்படியே கட் பண்ணலாம்டா. கட் பண்ணு. பட்டர் பேப்பர் காய்ஸ். எவ்வளோ டிகிரி வச்சுக்கிற நீ? 180. கைஸ் நம்ம செய்து வந்து எமர்ஜென்சி பிஸ்கெட்டு. சரி நானும் வச்சிருவோம் உன் பக்கத்தில். எம்முண்ணே நான் நீ எவ்வளோ நேரம்? 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்கப்புறம் நான் எடுத்துருவோம் ஓகேவா? நீங்கள் தான் அதை பார்த்து டிசைட் பண்ணிப்பா. ஆனால் 2 நிமிஷம் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தரேன். 5 மினிட்ஸ்க்கு மேலே வாய்ப்பே இல்லை. Okay. நீ செய்கிற மாதிரி செய்யல. நான் வந்து வேற மாதிரி செய்கிறேன். குக்கீஸ் பர்ஃபெக்டாக வரும். அப்படி உடஞ்ச மாதிரி. நீ அப்படி வச்சா விரிசில் விட்டு அதுவே வரும். நீ விரிசில் விட்டு ஒன்றா பிடிச்சின்னா வரும். நான் விசில் விட்டு வைக்கலடா. அதுவும் அப்படி ஆயிடுது. சரி இப்போ என்ன எனக்கு டைம் ஆயிடுச்சு. நானும் அது வைப்பேன். கம்முன்னு இருக்கணும். காய்ஸ் எங்கள் பாட்டி இப்படி தான் எல்லடை போடுவாங்க. ஐ மீன் ஓட்டாடை. நீங்களாம் ஓட்டாடைன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலாம் எல்லடைன்னு சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது காய். ஆஹா ஆக்சுவலாக நான் வந்து சுகர் கட்டில் இருக்கிறேன். இந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. இல்லைடா எந்த பார்க்கும் போதுடா ஸ்வீட் கிரேவிங்காக இருக்கு. இது வந்து ஹரிஷோட இனோவேட்டிவ்ல ஒன்று. நான் பிஸ்கெட்டில் இது மாதிரி வச்சு நான் பார்த்தது இல்லை காய். அட்லீஸ்ட் இது சாக்கோ சிப்ஸை போட்டாவது ஒரு அர்த்தம் இருக்குது. நீ தான் தரமாட்டேன். என்னடா இவ்வளோ நேரமா ஆயிடுச்சு? எவ்வளோ நேரம் ஆச்சா ஈட்டிங்க?
10 minutes. டேய் அப்படிலாம் வச்சா லேட் ஆகிடும் ஹரிஷே. அது எப்படி ஹீட் ஆகிறதுக்குள்ளே வச்சுருவேன். A little longer than a few minutes later. ஓகே கைஸ், போதும் நமக்கு ஹீட் ஆனது தான். 2 minutes 2 minutes தான். என்னடா பறக்கிறான்? பழப்பாண்டா காற்றுல. பிஸ்கெட் ரெடியா? இந்த முடிய போகுது. 15 நிமிஷம்ன்றேன். இவ்வளோதானே எனக்கு. அவள் தானே? ஓகேடா. ஃபேனே ஓடல உள்ள. அதுதானே எனக்கும் புரியல. சார் ஏன் ஏர் ஃப்ரை பண்ணுறீங்க? இதை மாறிட்டுண்டா. காய்ஸ், இவன் ஏர் ஃப்ரை பண்ணிருக்கான், சூப்பர். இப்போ டோஸ்ட் பண்ணுகிறான், சூப்பர். இவன் என்ன மெத்தட் என்னன்னே தெரியல காய்ஸ். இவனுக்கு என்ன பண்ணி வச்சிரானே தெரியல காய்ஸ். புகையுது காய்ஸ். ஆக்சுவலா புகைய டிஷ் தீஞ்சிச்சு காய்ஸ். பாத்தீங்களா என்ன புகையாதுடா அவனு. புகைய விட்ட பைத்தியக்காரா. ஏர் ஃப்ரைல போட்ட பேப்பர் பத்திச்சு போலடா லூசு பையில. எங்க பத்திச்சு? பேப்பர் தான் பத்திருக்கோம். சரி பாப்போம். எடு பாப்போமா எடு. ஹரிஷே அவள் தான் ஹரிஷே. உன் டைம்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், என்ன பண்றது விடு, பரவாயில்ல. என் டிஷ் வேஸ்ட் பண்ணுகிற நீ. பிஸ்கெட் செம்மையா வந்துதுடா. சரி ஓகே, சாப்பிடு நீயே உட்காந்து. விடுதுடா. என்ன கைஸ் மெத்து மெத்துன்னு இருக்கான்? ஆமாண்டா, ஏர் ஃப்ரைல எப்படா வேகம். எடு உன் பேப்பர் எடு, நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறேன். இதுலேருந்து என்னால் எடுத்து வைக்க முடியாதுடா. என்ன பண்ணுன்ற இப்போ? இல்லாடி 2 minutes மட்டும் 2 minutes. ஃபைனல் 2 minutes கைஸ். கைஸ் எண்ணி 2 minutesல தட்டில் போடு விஷயம் முடிக்கிறேன்டா. 2 very boring minutes later. கைஸ் அகைன் வச்சான், அகைன் புகையுது. கேட்றா அது அந்த அட்டை பேர் அதில் ஒட்டி நிற்குது பேர். சரி வா சுபு, நீ பண்ணு. என்ன பண்ணுவா? நீ பண்ணு. அவன் பிஸ்கெட் போனது இல்லாமல் என் பிஸ்கெட்டையும் போக கேட்குறான். என்ன நான் என்ன பண்ணேன்? இந்த கம்பெனி ஒன்று இருக்குமே, என்ன கம்பெனி? குக்கீஸ் கம்பெனி. யூனிபிக். அதுக்கு ஆப்போசிட்டாக நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சுபுபிக். சிக்கிபிக். செம்மையா இதில் எந்த செம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கு இது பிஸ்கெட்டு. வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு ஆல்ரெடி பண்ணதுனால இப்போ அப்படியே தூக்கி வச்சு இன்னும் பிரச்சனை தான். ஓகே 15 minutes. ஓகே பேக்கில் 15 minutes ஒரு 180 வச்சுருக்கேன். ஓகே ஒரு 15 minutesல நல்லா உப்பி வரணும். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. நம்ம அவங்க வேறு ஓவராக பேசிட்டோம். ரைஸ் வெந்துச்சான்னு தெரில, பார்க்கறதுக்கு குச்சி கூட இல்லை. குச்சி விட்டு சொல்லுவதுக்கு தானே கேக்காடா. ஒரு மொறுன்னு இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான்டா. மெத்துன்னு இருந்தால் அப்படியே விட்டுருவோம்ல. ஐயோ சாரி ஹரிஷ், இன்னும் ஒரு 5 minutes இருக்கணும். பாதியா இல்லை, எனக்கே 10 நிமிஷம் வச்சு ஆகலை. சாருக்கு 2 நிமிஷத்துல இது வேக வச்சுருவாராம். இங்கே பாரு, இதுமாரி நீ எடுத்துக்காட்டேன். 10 நிமிஷம் ஆச்சுல, இதுமாரி எடுத்துக்காட்டேன். அதான் லாஸ்ட் 5 minutes வெந்துடும், கன்ஃபார்ம் வெந்துடும். 5 minutes later. ஓகே கைஸ், ஸோ வந்துச்சு கேக்குன்ற பற்றியா அறிவா பழக்க தோசத்தில். இது பேர் என்னது? பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இன்னொரு தூடாது. ஓகே சூடாக வந்து வச்சாச்சு. ஃபேன் போட்டு காய முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். கைஸ் எனக்கு வரல கைஸ் உண்மையாலே. பாருங்க, நான் அது ஸ்டார்டிங்கே தப்பு பண்ணிட்டேன். ஆனால் பேக்கிங் கீக்கிங் நான் இது பாருங்க, நான் ப்ரூஃப் காட்டுறேன். நான் பார்த்த வீடியோவில் நான் பார்த்துக்கிறேன், காட்டுறேன். 2 நிமிஷத்தில் யாருனாலையும் குக் பண்ண முடியாதுடா. மேலே போட்டுருவோம். 1 से 2 मिनट में கேட்டிங்களா? கேட்டியா? 1 से 2 मिनट में அப்படி ஒன்று டவுட் ஆச்சுன்னா டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க பாரு மேலே. 1 से 2 मिनट में. நானா 3 minutes வச்சு இது பாருங்க கைஸ். ஆனால் மாவாவே இருக்கு கைஸ். கொடுக்குறாங்கப்பா. சரி அண்ணா, இந்த கேம் நீயாவே இன்னது இது நான் ஆறுச்சுன்னா சூப்பராக எடுத்துக்காய்ப்பாங்க. நம்மளுக்கு செம்மையாக வந்துச்சு. அப்படியே பிஸ்கெட் ஊதுனா இரு. உனக்கு வேணுமா? சாப்பிட்றியா? எம்மியாக இருக்கா பார்க்கும்போது? தரேன் இரு. இது சாப்பிட்டு பாரு.
செம்மையா இருக்கு. டேட்ஸ் அது ஏய் சாட் காமி நானே சாப்பிட்றேன். என்ன சந்தேகப்படுற சாட் செம்மையா இருக்கும். டேட்ஸ் மேலே வச்சு நல்லா இருக்குன்றான். சரி guys அந்த நல்லா இருக்கு. பேக் சைடு பாருங்க அப்படியே பிஸ்கெட்டு. நீங்கள் பட்டர் பிஸ்கெட்லாம் வாங்க எப்படி இருக்கும். இந்த பேரா என்கிட்ட ஏதாவது பேசுன ஆ அப்படி நசிக்கிட்டு போயிட்டே இருப்பியா ஹரிஷே? ஸோ சே எனக்கு போட்டு நீ இல்லைடா. இந்தியா என்னை ஏமாத்தி. எனக்கு போட்டு நீ இல்லை. யூனிபிக் குக்கீஸ். ஓகே கைஸ் பை. இருடா இது எப்படி மக்கள் காய்க்கலாம். இங்கே வாங்க கைஸ், வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க வாங்க. இங்கே பாருங்க, பிஸ்கெட்னா இப்படி இருக்கணும், குக்கீஸ்னா எப்படி சாப்பிட்டு எப்படி சொல்ல. கசப்பா இது. கசப்பாகுதா? லைட்டா. நீலாம் கசப்பு இனிப்பு புளிப்பு எதையும் பேசவே கூடாது. ஓகே சொல்லு இந்த கேமோட வின்னர். இந்த கேமோட வின்னர் சுபு. ஓகே தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியா சாரி guys நான் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதுவே நீங்க வீட்டில் நான் சொன்னல அடுப்புலேயே பண்ணலாம். அடுப்பில் என்ன பண்ணா அந்த பேனில் வச்சுட்டு பேனில் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அது இமேஜாக போடுறேன். ஸ்டாண்டு வச்சு அது மேலே ஒரு இந்த மாதிரி பிளேட்டில் அந்த அலுமினியம் பிளேட்டில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு அடுக்கி வச்சு மூடி வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ அதை பண்ணிங்கன்னா வீட்டிலே நம்ம அடுப்புலேயே பண்ணிடலாம், அவன் இல்லாதவங்க. ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா இதே மாதிரியே இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சமைக்கலாம்ன்றதை கமெண்ட் பண்ணி நான் பண்ணுறேன். ஓகே ஸோ அண்டில் பை ஃப்ரம் என்டர் ஐ எம் சுபு ஆஃபிஷியல் டீம். பாய்.